Hello 10th standard students. Today we are going to see exercise number 2.3 modular arithmetic. What is the meaning of modular arithmetic? In mathematics as well as in life oriented situations, சில countings stop ஆயிட்டு திருப்பி ஸ்டார்டிங்லேருந்தே கவுண்ட் ஆக ஆரம்பிக்கும். டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மதியானம் 1 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நைட்டு 12 மணி முடிஞ்சிருச்சுன்னா திருப்பியும் 1 மணி தான் ஸ்டார்ட் ஆகும். 13, 14, 15ன்னு வராது. அது ரயில்வே டைம் எடுத்துட்டிங்கன்னா 24 ஹவர்ஸ் முடிஞ்ச பிறகு திருப்பி 1, 2, 3 தான் ஸ்டார்ட் ஆகும். மந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா 30 டேஸ் முடிஞ்சிச்சு, அது 31 டேஸ் முடிஞ்சு திருப்பி 1, 2, 3 கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகும். இயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 365 முடிஞ்சோடனே திருப்பி 1, 2, 3 ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ என்னதான் நமக்கு நம்பர்ஸ் தெரிஞ்சாலும் ரொம்ப பெரிய பெரிய நம்பர்ஸ் யூஸ் பண்ணாம சின்ன சின்ன நம்பர்ஸ்ல திருப்பி ரொட்டேட் ஆகிட்டே இருப்போம். அந்த மாதிரி ரொட்டேஷன் பேசிஸ்ல யூஸ் பண்ற கான்செப்டுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றதுன்னா மாடுலர் அரித்மெட்டிக். ஃபார் கன்வீனியன்ஸ் இன் மேத்தமேட்டிக்ஸ் எவ்வளோ நம்பர்ஸ் மேக்ஸ்ல தெரிஞ்சாலும் பெருசாக ஹெட்டேக். அதனால நம்பர்ஸ் சின்னதாக்கி வச்சுக்கிட்டு நம்ம ஈஸியா யூஸ் பண்றது. 3 மணிக்கு சாப்பிட்டேன், 3 மணிக்கு தூங்கினேன்னா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நான் 3,33,000 மணி நேரத்துல சாப்பிட்டேன்னு சொன்னா சாப்பிட்ட மயக்கடிச்சு விழுந்துருவோம், சொன்னதே புரியாது. அதனால டைமிங்ஸ் குறைக்கிறதுக்கும் ஈஸியா பேசுறதுக்கும் கன்வீனியன்ஸுக்காகவும் நிறைய நம்பர்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம். அதான் மாடுலர் அரித்மெட்டிக். What is this meaning? 71 is congruent to x mod 8. What is the meaning of this line? 71 is congruent to x mod 8. When 71 is divided by 8, when 71 is divided by 8, you will be getting some remainder. That remainder is written here. இங்க கோஷன்ட் பத்தி பிரச்சனையே கிடையாது. இங்க கோஷன்ட் ஆட்டத்திலேயே இல்ல. 71 8 ஆல டிவைட் பண்ணும். 71 divided by 8. 8 8s are 64. Balance is 7. Balance is 7. This is your remainder. இந்த ரிமைண்டர் தான் இந்த x. இந்த ரிமைண்டர் தான் இதோடைய x. This is the least possible value. Always the modular arithmetic gives the least possible value. இதுல கம்மியான வேல்யூஸ் கொடுக்கும். அப்ப the least possible value is 7. modular arithmeticல இதை விட இங்க பெரிய நம்பர் வராம பாத்துக்கணும். 8 விட பெரிய நம்பர் வரக்கூடாது. அதனால தான் least. சார் நான் 7 டைம்ஸ் போட போறேன், 56 வரும் எனக்கு, அதனால நான் 15 போடலாமா அப்படிலாம் கேட்க கூடாது. the least number. So this can be written as 71 is equivalent to 7 mod 8. இங்க டிவிஷன் போட்டு பார்த்தேன் எனக்கு 7 mod 8 வந்தது. அப்ப implies என்னோட ஆன்சர் x is equal to 7. This is the least possible number. This is the least number. In this sum, 78 plus x is congruent to 3 modulus of 5. அவனே ரிமைண்டர்லாம் கண்டுபிடிச்சிட்டான், பிரச்சனை கிடையாது. ஆனா அவன் கேட்டிருக்கிறது find the values of x. இங்க இருக்கிற plus 3, this is the remainder of this sum. அப்ப இந்த ரிமைண்டர் நீங்க இதுல இருந்து லெஸ் பண்ணிட்டீங்கன்னா அது கண்டிப்பா 5 டேபிள்ஸ்ல டிவைட் ஆகும். எப்போதுமே ஒரு சம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 72, இதோட ரிமைண்டர் 2. இது ஏன் டிவைட் ஆகலன்னா இந்த 2 ஆல தான் டிவைட் ஆகல. ரிமைண்டர் இருந்தாலே டிவைட் ஆகாது. இப்போ இந்த ரிமைண்டரை மைனஸ் பண்ணிடுங்களேன், 70 வருதா? 70 கண்டிப்பா இதால டிவைட் ஆகும், 5 ஆல டிவைட் ஆகும். எப்பொழுதுமே ஒரு சம்ல ரிமைண்டர் இருந்தாலே அது 5 டேபிள்ஸ் ஆல, அதாவது மாடர்னா டிவிஷன் பண்ற நம்ம டிவைசரால டிவைட் ஆகாது. அப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அது ரிமைண்டர் இருக்குதுன்னா இந்த ரிமைண்டரை எடுத்துட்டாதான் இந்த சம் டிவைட் ஆகும் அல்லது டேபிள்ஸ்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம் பாருங்க, 72 is equivalent to 2 mod 5 அப்படின்னு நான் சொல்றேன்னா 72 5 டேபிள்ஸ்ல டிவைட் ஆகல. ஏன்? ரிமைண்டர் 2 இருக்கிறதுனால.
அதே இந்த 2 மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ணனா வந்துரும் 70. அப்ப 70 is divisible by mod 5. mod 5 பக்காவா டிவைட் பண்ணனும் இத. அப்போ இத டிவைட் பண்ணனும், இந்த நம்பரை டிவைட் பண்ணனும் 5 ஆல அப்படினா 3 ஐ லெஸ் பண்ணாலே டிவைட் ஆயிடும். இப்போ நான் என்ன எழுதுறேன் பாருங்க. 78 plus x minus 3 is divisible by 5. Divide ஆகும். Is divisible by 5. Maxல divisible by இன்னொரு ஸ்டைல்ல சொல்லுவாங்க multiple of 5. டேபிள்ஸ்ல வந்து டிவைட் ஆகும். அப்போ divisible by 5 இன்னொரு விதமா எப்படி சொல்லலாம்னா is also a multiple of 5 அல்லது multiples of 5 அப்படினு சொல்லலாம். So again I will repeat this. நல்லா கவனிச்சீங்க. இந்த sum 5 ஆல டிவைட் ஆகல. ஏன்? ரிமைண்டர் 3 இருக்குது. ஒரு சம்ல இருந்து ரிமைண்டரை எடுத்துட்டா அந்த நம்பர் எதால டிவைட் ஆகும்? 5 ஆல டிவைட் ஆகும். எக்ஸாம்பிள் 72 5 ஆல டிவைட் ஆகல. ஏன்? 2 இருந்தது. அதுவே 2 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 70 கண்டிப்பா இது டிவைட் பண்ணிடும். 5 டிவைட் பண்ணிடும். 5 டிவைட்ஸ் 70. இது கண்டிப்பா இது டிவைட் பண்ணும். அதே மாதிரி 78 plus x ல இருந்து 3 ஐ எடுத்துட்டாலே, அந்த ரிமைண்டரை எடுத்துட்டாலே இது கண்டிப்பா 5 ஆல டிவைட் ஆகும். is divisible by 5 என்றத வேற ஸ்டைல்லயும் சொல்லலாம். is multiple of 5. இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணிடுங்க. 78 ல 3 போச்சுன்னா என்ன ஆயிடும்? 75 plus x is multiple of 5. 78 plus is a multiple of 5. அப்போ 75 plus x என்ன போட்டா 5 டேபிள்ஸ் டிவைட் ஆகும். 0 போடலாம். x is equal to 0 போடலாம். 0 போட்டா என்ன வரும்? 75 plus 0 answer is 75. 75 5 டேபிள்ஸ்ல வரும். 5 டேபிள்ஸ்ல டிவைட் ஆகும். என்ன கடைசியா 5 வந்திருக்கு பாருங்க. பட் 0 போட முடியாது. ஏன்னா இதுல क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா find the least positive number னு கேட்டிருப்பாங்க. find the least positive number. least positive number. find the least positive number. இப்போ find the least positive number of x னு கேட்டிருக்காங்க. find the least positive number x னும்போது x க்கு 0 போட்டா டிவைட் ஆகும். ஆனா போட கூடாது. because 0 is not a positive number. 1 2 3 நீங்க எதுவும் போட்டுக்கலாம். 1 போட்டா என்ன வரும்? 76. 76 5 டேபிள்ஸ்ல வராது. 2 போட்டா 77 வராது. 3 4 5 போட்டா 70 plus 5 is 80. 80 கண்டிப்பா இந்த டேபிள்ல வந்துரும் உங்களுக்கு. 5 டேபிள்ஸ்ல வந்துரும். அதனால x is equal to first value 5. 10 போடலாம், 20 போடலாம், 25 போடலாம், எதுவும் போடலாம். ஆனா அவன் கேட்டது least. இப்போ least என்னும்போது 75 plus 5 தான் செட் ஆகும். Therefore our answer is x is equal to 0 கிடையாது. 0 போட்டாலும் வரும். ஆனா x is equal to 5 தான் exact answer. 89 is equivalent to or congruent to x plus 3 mod 4. 89 4 ஆல டிவைட் பண்ண முடியல. ஏன்னா ரிமைண்டர் வந்திருக்கு. ஒரு சம்மல ரிமைண்டரை நீங்க எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா அது எந்த டேபிள்ல டிவைட் ஆகும்? 4 டேபிள்ல டிவைட் ஆகும். சார் புரியல சார்? இங்க பாருங்க. 82 is equivalent to 2 mod 4 அப்படின்னு கொடுத்துட்டான்னு வச்சுங்க. 82 4 டிவைட் பண்ணாது. ஏன்னா 2 ரிமைண்டர் இருக்கிறதுன்னு அர்த்தம். இதுவே ஒரு புள்ள 82 ல இருந்து 2 மைனஸ் பண்ணி 80 வந்துருச்சுன்னா இந்த ரிமைண்டர் லெஸ் பண்ணிட்டீங்கன்னா இது கண்டிப்பா divisible by 4. 80 is divisible by 4. அந்த கான்செப்ட் தான் நான் யூஸ் பண்றேன். இது ரிமைண்டர். இந்த ரிமைண்டரை நீங்க எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா 4 டேபிள்ஸ்ல வரும் அல்லது divisible by 4. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா implies 89 minus x plus 3 is multiple of 4. divisible by 4 னு சொன்னாலும் ஒண்ணுதான், multiple of 4 னு சொன்னாலும் ஒண்ணுதான். 89 minus x minus 3 minus ரெண்டுத்துக்கு சொந்தம் is multiple of 4 implies 89 minus 3 86 போட்டுக்கலாமா? 86 minus x is a multiple of 4.
4 tablesல வர மாதிரி x க்கு வேல்யூ கொடுக்கணும். x க்கு 0 கொடுப்பா, x க்கு 0 கொடுத்தா 86 வரும். 86 4 tables டிவைட் பண்ணி பாருங்க. 86 divided by 4, 4 2s are 8, balance is 6, 1 4s are 4, balance வருது, டிவைட் ஆக மாட்டேது. மல்டிபிள்னா டிவைட் ஆகணும். 1 கொடுத்தாலும் உங்களுக்கு 5 வந்துரும். 85 லாம் வரவே வராது 4 tablesல. 2 கொடுத்து பார்க்கலாமா? What is 86 minus 2? 86 minus 2 is 84. 84 4 tables டிவைட் பண்ணி பாருங்க. 2 times 8 4 1 times டிவைட் ஆயிடுது கரெக்ட்டா? அப்போ கண்டிப்பா x is equal to 2 தான் உங்களுக்கு is the least positive number. x is equal to 2. 3 4 5 6 அதுக்கு மேல எவ்வளவுனா கொடுத்துட்டு போலாம். ஆனா மினிமம் நம்பர் தான் கேட்டிருக்கான். அதனால 0 கொடுக்க கூடாது. 1 2 கொடுத்து பார்த்தேன். அதுல 2 செட் ஆயிடுச்சு. is the least positive number. Fourth subdivision, 96 is congruent to x by 7 mod 5. 96 5 ஆல டிவைட் பண்ண முடியல. ஏன்னா இவன் ரிமைண்டர், இவன் வந்து பிரச்சனை பண்றான். இவனை நீங்க லெஸ் பண்ணிட்டீங்கன்னா இவன் டிவைட் பண்ணுவான். நல்லா புரிஞ்சுங்க. மாடுலஸ் என்றால் ஒரு ரிமைண்டர் இருக்கும். அந்த ரிமைண்டர் தான் இந்த சம்முடைய பிரச்சனையே. அந்த சம்முல இருந்து அந்த ரிமைண்டர் எடுத்துட்டீங்கன்னா இவன் இந்த டேபிள்ஸ்ல டிவைட் பண்ணிடுவோம். பிரச்சனையே இருக்காது. So the first step is 96 minus x by 7. 96 minus x by 7 is a multiple of 5. What is the meaning of this? Multiple of 5 na 5 tables la varum. Is a multiple of 5. Step number 2. I am going to substitute values. X க்கு என்ன வேல்யூ போட்டா x க்கு என்ன வேல்யூ போட்டா 5 tablesல வரப்போகுது. அவ்வளவுதான் பார்க்க போறோம். For example, x equal to 0 போடலாமா? ஏன்னா 0 is not a positive integer. அதனால 0 சத்தியமா போடக்கூடாது. 1 போடலாமா? 1 by 7 போட்டா fraction வரும். கண்டிப்பா 5 tablesல fractionலாம் வராது. அப்போ 1 போட முடியாது, 2 போட முடியாது, 3 போட முடியாது, 4 போட முடியாது, 5 போட முடியாது, 6 போட முடியாது, 7 தான் ஃபர்ஸ்ட் போட்டு பார்க்க முடியும். நல்லா கவனிங்க. x by 7 x by 7 கொடுத்துக்கறனால x க்கு வேல்யூஸ் 1 2 3 4 எது போட்டாலும் ஃபிராக்ஷன்ல வரும். ஒரு நம்பர் ஃபிராக்ஷன் மைனஸ் பண்ணா ஃபிராக்ஷன் வர ஆரம்பிச்சிடும். ஃபிராக்ஷனை கண்டிப்பா எந்த டேபிள்ஸ் டிவைட் பண்ணாது? 5 டேபிள்ஸ் டிவைட் பண்ணாது. அதனால ஃபர்ஸ்ட் வேல்யூ 1 2 3 4 5 6 வரைக்கும் எதுவுமே நாம போட முடியாது. அப்ப நான் எதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்? x is equal to 7 ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் 7 போட்டா என்ன நடக்கும் பாருங்க. 7 by 7 என்ன ஆயிடும்? 1 ஆயிடும். அப்போ நல்லா பாருங்க. x is equal to நான் 7 போட்டேன்னா நமக்கு என்ன வரும்னா 96 minus 7 by 7 கேன்சல் பண்ணீங்கன்னா 1 டைம் 96 minus 1 என்ன வந்து போகுது? 95 வந்துருதா? 95 கண்டிப்பா இந்த டேபிள்ஸ்ல வந்துரும். 5 டேபிள்ஸ்ல வந்துரும். நமக்கு தேவை 5 டேபிள்ஸ்ல வரணும். x க்கு என்ன நம்பர் போடுறது? இதான் क्वेश्चन. The methods may differ, but concept is 96 minus x by 7 is a multiple of 5. இது 5 tablesல வரணும்யா. இப்போ 5 tablesல வரதுக்கு x க்கு எந்த வேல்யூ கொடுத்தா 5 tablesல வரும்? 0 1 2 3 எது போட்டாலும் உங்களுக்கு fraction வந்துரும். 7 போடலாம், அல்லது 14 போடலாம், அல்லது 21 போடலாம். அப்பதான் கேன்சல் ஆகும். இந்த நம்பர் கேன்சல் ஆனாதான் இதை சப்ராக்ட் பண்ண முடியும். fraction இல்லாம போடணும்னா 7 தான் போட முடியும். அப்பதான் 7 tables கேன்சல் பண்ணும். அல்ல 14 போடலாம். அப்ப x is equal to நான் 7 போட்டு பார்த்தேன். 7 போட்டாலே 7 7 ஆயிடுது. கேன்சல் ஆயிடுது உங்களுக்கு. x is equal to 7 தான் இந்த சம்ல is a multiple of 5 ஆ வரும். So 7 is a least positive integer in this sum. Thank you.